am Swaminathan, physiotherapist. Gym போறவங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட் வந்து ஸ்ட்ரெச்சிங். இந்த வீடியோல ஸ்ட்ரெச்சிங்னா என்ன? யார் யாரெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணலாம்? யார் யாரெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணவே கூடாதுங்கறத டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங்னா என்னன்னு பார்த்துருவோம். ஒரு நார்மல் ஹியூமன் மசில் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு 4 ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு. எக்ஸைட்டபிலிட்டி, கான்ட்ராக்டிலிட்டி, எக்ஸ்டென்சிபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. இந்த 4 ப்ராப்பர்ட்டி வந்து ஹியூமன் மசிலுக்கு உள்ளது. எக்ஸைட்டபிலிட்டினா பிரெயின்லேருந்து நம்ம மசிலுக்கு ஒரு சிக்னல் வரப்போ அந்த சிக்னலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் வந்து எக்ஸைட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது கான்ட்ராக்டிலிட்டி. நம்ம மசிலை நம்ம கையை மடக்கிறோம் காலை மடக்கிறோம் அப்படிங்கும் போது மசில் சுருங்கிறது தான் வந்து கான்ட்ராக்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்டென்சிபிலிட்டி. எக்ஸ்டென்சிபிலிட்டினா வந்து ஜாயிண்ட்டை நீட்டுறோம் அப்படிங்கும்போது மசில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் வந்து எக்ஸ்டென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி வந்து எலாஸ்டிசிட்டி. செகண்ட் அண்ட் தேர்டு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, கான்ட்ராக்டிலிட்டி அண்டு எக்ஸ்டென்சிபிலிட்டி, அது 2 ப்ராப்பர்ட்டியும் சேர்ந்தது தான் வந்து எலாஸ்டிசிட்டி. ஒரு மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகணும், அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது தான் வந்து எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல எக்ஸ்டென்சிபிலிட்டி, அந்த எக்ஸ்டென்சிபிலிட்டி ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம வந்து ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரெச்சிங்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மசிலோட ஆக்சுவல் லென்த்லேருந்து அதை வந்து லென்த்தன் பண்ணுறது தான் நம்ம வந்து ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும்? ஒரு மசிலோட எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து எல்லா மசிலுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு மசில் இன்ஜுரி ஆகிறது வந்து குறைக்குது. தென் மசிலோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது 2 முக்கிய காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறோம். இப்போது யார் யாரெல்லாம் ஸ்ட்ரெச்சஸ் கன்ஃபார்மாக பண்ணணும் இல்லை ஒரு ஃபிசியோட்ட போய் ஸ்ட்ரெச்சஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்ப்போம். மசில் டைட்னஸ்னால ஜாயிண்ட் ரேஞ்ச் குறைஞ்சிருக்கும். நார்மலாக கையை இவ்வளோ தூரம் தூக்க முடியுது இல்லை முட்டி இவ்வளோ தூரம் மடக்க முடியுதுன்னு சொல்கிறவங்க மசில் டைட்னஸ் காரணமாக அவங்களோட ரேஞ்ச் டிக்ரீஸ் ஆகிருக்கவங்க ஸ்ட்ரெச்சஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். செகண்ட் வந்து ஜென்ரலாகவே வந்து மூமெண்ட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நார்மலாக ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டி குறையும் போது அவங்க ஸ்ட்ரெச்சஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். மசில் வீக்னஸ் இருக்கவங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு 2 குரூப் ஆஃப் மசில் இருக்குன்னா ஒரு குரூப் ஆஃப் மசில் வந்து வீக்காக இருக்கும் போது இன்னொரு குரூப்பை வந்து டைட்டன் போயிடும். அந்த டைட்டான மசிலை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க இல்லை ஜிம் போகிறாங்க இல்லை எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கும் போது வார்ம் அப் மாதிரி ஸ்ட்ரெச்சஸுமே வந்து கம்பல்சரியாக பண்ணிட்டு தான் அவங்க வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகணும். இப்போது யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இதில் வந்து மூமெண்ட் லிமிட் ஆகியிருக்கு. ஆனால் இந்த டைம் வந்து மசில்னால கிடையாது, அவங்க ஜாயிண்ட்டில் ஏதோ ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால மூமெண்ட் லிமிட் ஆகிருக்குங்கும் போது அவங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு ப்ராப்ளம் மசிலில் கிடையாது, ஜாயிண்ட்டில் இருக்குது. நம்ம வந்து மூமெண்ட் லிமிட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போனோம்னா ஜாயிண்ட் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் இவங்க பண்ணக்கூடாது. ரீசெண்டாக ஃப்ராக்சர் ஆனவங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணவே கூடாது. ஃப்ராக்சர் ஆகி 2 months ரெஸ்ட் பீரியடில் இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்ட்ரெச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இவங்களுக்கு மால் யூனியன் ஆகிறதுக்கோ இல்லை வந்து அகெயின் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கிறதுனால இவங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணக்கூடாது. ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கிறவங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணக்கூடாது. ஆஸ்டியோபோரோசிஸ்னால் வந்து காரணமாக வந்து போனில் வீக்னஸ் இருக்கும். அவங்களுக்கு போன் வந்து நார்மலாகவே ஃப்ரெஜைலாக இருக்கும். அவங்க வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும் போது மசிலில் ஷார்ப்பான பெயின் இருந்தால் அவங்க வந்து உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். ஜாயிண்ட் ஹைப்பர் மொபிலிட்டி இருக்கிறவங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணவே கூடாது. ஜாயிண்ட் ஹைப்பர் மொபிலிட்டி அப்படின்னா வந்து அவங்க நார்மல் ஜாயிண்ட் ரேஞ்சை விட அதிகமாக அவங்களால ஃப்ளெக்ஸ் பண்ண முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க மசில் டியர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணக்கூடாது. யார் யாரெல்லாம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது மசில் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது, உள்ளே என்னென்ன இன்டர்னலாக சேஞ்சஸ் நடக்குதுங்கிறத பார்ப்போம்.